Hi friends, இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாய்ஸ் பவரோட மாடல் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். தட் இஸ் இன்புட் குவான்டைசேஷன் எரர். இது மாடல் நம்பர் 1. ஓகே, மொத்தம் இதில் 3 மாடல் இருக்குது. அதோட மாடல் இது. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் த ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட் நாய்ஸ் பவர் டியூ டு குவான்டைசேஷன் அட் த இன்புட் for the first order system y of n equal to 0.95 y of n minus 1 plus x of n. இதுலேயே 2 மாடல் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்தாங்கன்னா அதை நம்ம இன்னொரு மாடலில் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அதை நான் திரும்ப உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இப்போ அனுப்பிச்சுடுறேன். இப்போது பிட் எதுவும் கொடுக்காம வெறும் சிஸ்டம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எப்படி நாய்ஸ் பவர் கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை எழுதிக்கோங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது h of z அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா y of n அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கான். இன்புட் குவான்டைசேஷன் எரர் வர எல்லாமே 3 மாடல் ப்ராப்ளமுமே சரி உங்களுக்கு கண்டிப்பாக h of z அப்படிங்கிற இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். தட் இஸ் y of z by x of z தான் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை முதல்ல h of z ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நாம் z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஸோ z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம்னா இங்கே y of n இருக்குன்னா அதை y of z மாற்றிக்கோங்க. y of n minus 1 இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை z பவர் மைனஸ் 1ன்னு மாற்றுங்க. x of n இருக்குன்னா அதை x of z மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே y of z வந்தாச்சு. n இருக்க இடத்துல z போடுங்க. n minus 1 இருந்தால் z இன்வெர்ஸ் போடுங்க. n இருந்தால் z போடுங்க. ஸ்மால் லெட்டர்ஸாக கேபிட்டல் லெட்டர்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ y of z 0.91 z பவர் மைனஸ் 1 y of z into z. இப்போ பாருங்கள் இங்கே y of z இருக்குது. இவரை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மைனஸ் 0.95 z பவர் மைனஸ் 1 y of zன்னு வந்திருக்கும் ஈக்குவல் டு x of z அப்படியே வந்திருப்பாரு. இப்போது இங்கேயும் y of z காமராக இருக்கார். அதனால் அதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 1 மைனஸ் 0.95 z இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே x of z இருக்கும். ஸோ இந்த x of z கீழே கொண்டு வாங்க. இங்கே இருக்கிற ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் y of z இங்கே இருக்குது, x of z இங்கே இருக்குது. கீழே கொண்டு வாங்க. இங்கே இருக்கிற 1 மைனஸ் 0.95 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா y of z by x of z ஈக்குவல் டு h of z. ஸோ நமக்கான தேவைப்படுற ஃபார்மெட் வந்தாச்சு. h of z ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் 0.5 z இன்வர்ஸ். இதுதான் நமக்கு தேவைப்படுற ஃபார்மேட். ஸோ கொஸ்டினில் ஒருவேளை இந்த மாதிரி கொடுத்துருந்தா அதை இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஒருவேளை இதை நேரடியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலை மிச்சம். நேரடியாக சம்முக்கே சால்வ் பண்ண போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அவுட்புட் நாய்ஸ் பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா சிக்மா எப்சிலான் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா இ ஸ்கொயர் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் 1/2 pi j h of z டாட் h of z இன்வர்ஸ் டாட் z இன்வர்ஸ் dz அப்படிங்கிறது ஃபார்முலா. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஆனால் இந்த ஃபார்முலாவை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ரிசைடிவ் மெத்தட் அப்படிங்கிற ஒன்றுக்கு அப்ளை பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் இன்டெகிரேஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா h of z வேணும், h of z இன்வர்ஸ் வேணும். ஸோ h of z நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். 1/1 மைனஸ் 0.5 z இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ h of z இன்வர்ஸ் வேணும்னா இந்த h of zல எங்கே z இருக்கோ அதுக்கு நீங்கள் இன்வர்ஸ் பண்ணுங்கள். அதை z இன்வர்ஸ் இருந்தால் நீங்கள் zன்னு எழுதணும். அப்படின்னா h of z இன்வர்ஸ் இருக்குன்னா 1 டிவைடட் பை 1 மைனஸ் 0.5 ஒன்லி z டேர்மை மட்டும் இன்வெர்ட் பண்ணுங்கள். z இன்வர்ஸ் இருக்குன்னா அது z. இதை மட்டும்தான் z டேர்ம் மட்டும்தான் இன்வெர்ட் பண்ணும். வேறு மற்றபடி இங்கே எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. இப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் h of zட்டையும் h of z இன்வர்ஸையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி வந்துடும். திரும்பவும் இதில் ஒரு சின்ன ரிசைடிவ் மெத்தட் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த h of z நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் பார்த்தீங்களா, இது இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் இவரை சால்வ் பண்ண முடியாது. அவர் வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா z மைனஸ் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு z இது வந்து பார்த்தீங்கன்னா z மைனஸ் 9 z மைனஸ் 0.9 அந்த மாதிரி இல்லை z மைனஸ் 0.8 இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இவரை சால்வ் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 மைனஸ் 0.95 z இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மெத்தடில் நம்ம கண்டிப்பாக இவரை சால்வ் பண்ண முடியாது. அப்போ அவரை கன்வெர்ட் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இங்கே அப்படியே எழுதியிருக்கிறேன். இப்போ
இவரை வந்து அந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றணும் அப்படின்றனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட நியூமரேட்டரையும் இதோட டினாமினேட்டரையும் இதை மட்டும்தான், இதை நான் எதுவுமே செய்யலை. ஓகே, இங்கே இருக்கிற பார்ட்டை நான் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். இவரை மட்டும் நியூமரேட்டர் டினாமினேட்டரை இசட்டால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணனா இசட் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், மேலே மல்டிப்ளை பண்ணி கீழே டிவைட் பண்ணியிருக்கேன். இசட் இங்கே மல்டிப்ளை பண்ணனா இசட்டுன்னு வந்துடும். இங்கே இசட் இன்ட்டு இசட் இன்வர்ஸ் இருந்தால் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.95 வந்திருக்கும். ஸோ நான் இவரை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க இந்த 2 பேரை மல்டிப்ளை பண்ணலை, இவர் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஸோ இவரை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணி எனக்கு தேவைப்படுற இசட் மைனஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஃபார்மெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இவரோட இன்வர்ஸை இங்கே எழுதணும். ஓகே, இவரோட இசட் இருந்தால் இன்வர்ஸ் பண்ணிங்கன்னா இசட் இன்வர்ஸ் வந்துடும். இங்கே இசட் இருக்குது, இன்வர்ஸ் பண்ணிங்கன்னா இசட் இன்வர்ஸ் வந்துடும். இந்த மைனஸ் 0.5 இசட் இன்வர்ஸ் டிஇசட் இதெல்லாம் அப்படியே வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை சால்வ் பண்ணணும், ரிசைடிவ் மெத்தடில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கீழே இதோட டினாமினேட்டர் இசட் மைனஸ் கான்ஸ்டன்ட்டுன்னு வரணும். ஸோ வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இவரை நியூமரேட்டரை இசட்டால் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரையும் இசட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இசட் இங்கே மல்டிப்ளை பண்ணால் இசட் இங்கே இசட் இன்ட்டு இசட் இன்வர்ஸ் 0.95 வந்துடும். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா இவரோட இன்வர்ஸை இங்கே எழுதணும். ஓகே, இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவரோட இன்வர்ஸை இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே இசட் இருந்தால் ஒரு இசட் இன்வர்ஸ், இங்கே இசட் இருக்காரு. ஸோ இசட் இன்வர்ஸ் மைனஸ் 0.95, இங்கே இருக்கிற இசட் இன்வர்ஸ் டாட் இசட் இங்கே வந்தாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரிசைடிவ் மெத்தடை அப்ளை பண்ணலாம். வெரி வெரி சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா இசட் மைனஸ் 0.95. ஓகே, இவரை எடுத்துக்கோங்க, இந்த டேர்மால் அவரை மல்டிப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் 0.5 இருக்கும். இவரை யாரால் மல்டிப்ளை பண்ண போகிறீங்கன்னா இசட் மைனஸ் 0.5 மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. இசட் இன்வர்ஸ் இவர் அப்படியே இங்கே வந்துடுவார், இவரும் அப்படியே இங்கே வந்துடுவார். இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். தட் இஸ் இசட் ஈக்குவல் டு 0.5. என்னென்னா நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா இசட் மைனஸ் 0.5ன்னு இருக்கும். ஸோ அப்போனா இசட் ஈக்குவல் டு 0.5 அதுதான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ரிசைடிவ் தியரம் அப்ளை பண்ணோம். ரிசைடிவ் தியரமோட ப்ரொசீஜர் படி நீங்கள் எதை கேன்சல் பண்ண போகிறீங்களோ இதை தான் கேன்சல் பண்ண போகிறீங்க. அவரோட டினாமினேட்டரை அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை இங்கே எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த டினாமினேட்டரை மட்டும் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மீதி இருக்க இந்த டேர்ம் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இன்டெக்ரல் 1/2πjலாம் கேன்சல் ஆகிடும். ரிசைடிவ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா இவங்கெல்லாம் கேன்சல் ஆகிடுவாங்க. அதே போல் இந்த டிஇசட்டும் கேன்சல் ஆகிடுவார். இப்போ பேலன்ஸ் இருக்கவர் இங்கே வந்திருப்பாங்க. ஹோல் ப்ராக்கெட்டில் இசட்டை வந்து நீங்கள் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இசட் மைனஸ் 0.5 இருக்கு இல்லைங்களா, அப்போனா இசட் ஈக்குவல் டு இவர் இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 0.95 வந்துடுவார். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இவர் கேன்சல் ஆகிட்டா பேலன்ஸ் இசட் இருக்கும். இசட் இன்வர்ஸ் பை இசட் இன்வர்ஸ் 0.5 இருக்கும். இங்கே ஒரு இசட் இன்வர்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இசட்டுக்கு இந்த இசட் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா பேலன்ஸ் இருக்கிறது பாருங்கள், சிக்மா இ ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா எரர் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் இன்வர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் 0.95. இப்போ எங்கெங்கெல்லாம் இசட் இருக்கோ அங்கெல்லாம் எதை அப்ளை பண்ணோன்னா 0.95 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இசட் இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னால் 1/z, இசட்டுக்கு பதிலாக 0.95 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே போல் இங்கேயும் இசட் இன்வர்ஸ் இருக்குது. இசட் இன்வர்ஸ்னால் 1/zன்னு அர்த்தம். ஸோ 1/0.95 மைனஸ் 0.95 அப்படிங்க வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கேல்குலேட்டர் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 10.256 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இன்ட்டு சிக்மா எரர் ஸ்கொயர். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, பட் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. நான் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்மா கொடுத்துருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை உங்களுக்கு சால்வ் பண்ணி செகண்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். தேங்க்யூ.